வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்த்துங்கள் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். குருவை தேடு, அவரே வருவார் என்ற தலைப்பினில் எனது சிந்தனையை பகிர்வதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன், பெருமை கொள்கிறேன். தாயின் அன்பால் உடலை பெறுகிறோம், தந்தையின் அன்பால் உயிரை பெறுகிறோம், குருவின் பேரன்பால் உயிர் உணர்வை பெறுகிறோம், இயற்கை அறிவை உணர்கிறோம், இறைநிலையின் தன்மையை உணர்கிறோம். இறையாற்றலின் பெரும் கருணையாலும் பேரன்பாலும் பூ உலகில் வாழ்வை அனுபவிக்கிறோம். இத்தகைய பயணம் மட்டுமே முழுமை பெற்றிற்கு, வீடு பெற்றிற்கு அடையாளம். குரு என்பவர் தனது வாழ்நாளில் தனது பெரும் முயற்சியால் பெற்ற இறை அனுபவத்தை சீடனின் தேவைக்கேற்ப வழங்கி முழுமை பேறு, அதாவது வீடு பேறு பெற செய்வார். குரு என்பவர் தமது சீடர்களின் முழுமை பேற்றையே நோக்கமாக கொள்வார். அவற்றை வெளிப்படுத்த மாட்டார். அவரது நோக்கங்கள் சீடரின் முன்னேற்றத்திலும் உலக அமைதியின், உலக நன்மைக்காகவும், உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் மேன்மைக்காகவுமே இருக்கும். அவர் தம் கருணையினால் சீடனின் அனைத்து பிறவிகளிலும் தொடர்ந்து பயணிப்பார். இதற்கான உதாரணங்கள் அநேகம் உண்டு. இருப்பினும் அடியேனுக்கு தெரிந்த ஒரு சிறிய உதாரணத்தை தாங்களுக்கு கூற விரும்புகிறேன். சென்னை தாம்பரம் அடுத்துள்ள பெருங்களத்தூர் அருகில் சதானந்தபுரம் எனும் ஊரில் சதானந்த சுவாமிகள் என்ற ஒரு மகான் வாழ்ந்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முன்பாக அங்கு வசித்தவர். அவர் தன்னை நாடிய 3 சீடர்களுக்கு சென்னையில் கண்ணம்மாப்பேட்டை என்ற மயானம் அருகில் அந்த 3 சீடர்களையும் சமாதி நிலை பெறச் செய்து பிறகே அவர் சமாதி நிலை எய்தினார். சர்க்குருமார்கள் தாங்கள் எய்திய அனைத்து நிலைகளையும், தாங்கள் உணர்ந்த அனைத்து விஷயங்களையும் சீடர்களுக்கு உணர்த்தவும் பெறச் செய்யவும் மிக விருப்பத்தோடு இருப்பார்கள். இந்த 3 நிமிட நேரத்தை என்னோடு செலவழித்தமைக்கு மிகுந்த நன்றி. மேலும் ஒரு சிறந்த காணொளியில் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.